வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிங் மொபைல்ஸ்ல நீங்க வாங்க போற ஒரு மொபைலுக்குமே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பர்ச்சேஸை நம்ம கிங் மொபைல்ஸ்ல பண்ணுங்க. ஆனந்தமா இந்த தமிழ் புத்தாண்டை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய டெக் சேனலில் பேசிட்டு இருக்காங்க, நியூஸ்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளில் ஃபோனோட விலையெல்லாம் ஏறப்போகுது, உங்களுக்கு ஃபோன்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. இல்லை எதெல்லாம் உண்மை எதெல்லாம் வதந்தி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உண்மையாலுமே செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ செமிகண்டக்டருங்கிறது உங்களுக்கு ஃபோன்ஸில் எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் இருக்கிற சிப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு சின்ன சிப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிப்பை நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸை போர்டில் பிரித்து கொடுக்குறதாகட்டும், இது மாதிரி ஒரு சிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ அது ரொம்ப மைன்யூட்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூபா காயின் 2 ரூபா காயின் ரெண்டையும் சேர்த்து வச்சா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பெருசாக இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், சர்க்கியூட் இருக்கும். ஸோ பொருள் சின்னதாக இருந்தாலும் அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதோடைய மேனுஃபேக்சரிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதோடைய இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக இருக்கணும், அதோடைய ஃபேக்ட்ரி அவ்வளோ பெருசாக இருக்கணும், கண்ட்ரோல்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கணும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாதாரண வாட்சில் பார்த்தீங்கன்னா 600 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், வாட்ச்க்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ அதே லாஜிக் தான். இப்போ எப்படி ஒரு வாட்ச் 1.5 லட்ச ரூபாய்க்கு ரோலெக்ஸில் விற்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த செமிகண்டக்டரும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி டக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து உங்களால் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதே உருவாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது எதனால வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல யூகேலாம் கவர்மெண்ட் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்படி செமிகண்டக்டர்ஸ் கிடைக்க மாட்டேது, நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. என்ன அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது உலகத்திலேயே 2 கம்பெனி தான் இருக்குது, அந்த 2 கம்பெனி கிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாம்சங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாய்வான் செமிகண்டக்டர் கார்பரேஷன். ஸோ இந்த 2 கம்பெனிஸ் மட்டும்தான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கார் கம்பெனிஸ்லாம் அந்த செமிகண்டக்டர் இல்லாதனால எங்களால் காரை வெளியிட முடியல, விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டு இருக்காங்க. ஸோ செமிகண்டக்டருக்கும் காருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸான கார்ஸ், அது எல்லாத்துலேயுமே டச் ஸ்க்ரீன் இருக்கும், அது எல்லாத்துலேயுமே வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோலிங் மாடியூல்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கார்பரேட்டே இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியம் தான் இருக்கும், இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இன்ஜினில் எவ்வளோ பெட்ரோல் போகணும் எவ்வளோ ஏர் போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஸோ செமிகண்டக்டர் இல்லாதனால கார் இண்டஸ்ட்ரியும் அடி வாங்குது. ஆனால் அவங்களுக்கு ஏன் ஷார்ட்டேஜ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இந்த செமிகண்டக்டரை ஓவர் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த ஷார்ட்டேஜ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓவர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எப்படியும் லாக்டவுன் போட போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்மளால வாங்க முடியாது, அதனால உடனே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கம்பெனிஸ் ஆகட்டும், வேற கண்ட்ரீஸில் இருக்கிற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்க நிறைய வாங்கி வச்சுட்டாங்க. அதனால தான் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அரசியல் காரணமாக தான் இந்த கம்பெனிஸ் செமிகண்டக்டர் சரியா டெலிவர் பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிறதா நல்லா ரிசர்ச் பண்ணி நீங்கள் நியூஸ்லாம் படிக்கும்போது தெரிய வருது. அரசியல் காரணமா? யாருக்கான அரசியல் காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற அரசியல் பகை, அதாவது வியாபார பகை தான் இப்போ இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இந்த பொருளை விற்க மாட்டேன், கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் சைனாலேருந்து வாங்குறத நிறுத்திட்டாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, இட்டாலி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நிறைய பேர் சைனா கிட்ட இருந்து பொருள் வாங்குறது நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ரிவெஞ்சாக தான் இது இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் நல்லா நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
இன்னொரு மிகப்பெரிய வதந்தி என்னன்னா, இந்த ரெண்டு கம்பெனி தான் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து சாம்சங் இருக்குது, இன்டெல் இருக்குது. ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி கம்ப்யூட்டர்ஸ்க்குலாம் வந்து அவங்க வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் கம்பெனி. அண்ட் குவால்கம் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி தான். ஸோ குவால்கம் வந்து யூஎஸில் தான் இருக்குது. நம்ம ஃபோன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ்லாம் குவால்கம் ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய ப்ராசஸர். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமிகண்டக்டர் இருக்கும் நம்ம ஒரு ஃபோன்லேயும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 8-9 செமிகண்டக்டர் கம்பெனிஸ் இருக்குது. அது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸ் இருக்குது. ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 200-300 பில்லியன் டர்ன் ஓவர் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஏகப்பட்ட செமிகண்டக்டர் கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குங்க. அதனால கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து 32% அவங்களுடைய மேனுஃபேக்சரை வந்து ஃபோன்ஸுக்கு தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவால்கம்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து சப்ளை இல்லைனாலும் இன்னொரு கண்ட்ரியில் வந்து வந்துடும். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து யூஎஸில் வந்து பிரசிடென்ட் பிடன் கிட்ட போய் வந்து இப்படி ஏதாவது வந்து பண்ணி சால்வ் பண்ணி விடுங்க இந்த இஷ்யூவை, எங்களுக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டருடைய குவாலிட்டி டைப் வச்சு அதோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் மாறும். ஸோ காருக்கான செமிகண்டக்டர்ஸ் தான் இப்போ ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னதான் காருக்கான செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜாக இருந்தாலும் அந்த இஷ்யூவும் கண்டிப்பாக வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அப்போயே வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து விவசாயமே பண்ண முடியாது, அவங்க வந்து கப்பலில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக மழை வர வைக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிப்புனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதனால வந்து நம்ம எந்த விதத்துலையும் வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. வீண் வதந்திகளை நம்பாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கான்செப்ட் வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.